சர்வதேச யோகா தினம் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கோவை ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி நிலையத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்பு. பெரியநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி நிலையத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் 800க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர். அவர்களோடு இணைந்து அமைச்சர் யோகா பயிற்சி செய்தார். இந்நிகழ்ச்சியில் ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி நிலையத்தைச் சேர்ந்த சுவாமி ஹரிஸ்தானந்தா, பூதிதானந்தா, விரகானந்தா மற்றும் உடற்கல்வித்துறை பேராசிரியர்கள் ஜெயபால் மற்றும் ஹிரிதரன் ஆகியோர் மத்திய அமைச்சர் அவர்களை வரவேற்று முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் சிறப்புரை ஆற்றிய மத்திய இணை அமைச்சர், நமது நாட்டின் உயரிய கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் விதமாக 2014ஆம் ஆண்டு ஐநா சபையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. 127 நாடுகள் இந்த தீர்மானத்தில் ஒருமனதாக கையெழுத்திட்டு 2015ஆம் ஆண்டு முதல் ஜூன் 21ஆம் தேதி அன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு 10வது சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்று நமது பாரத பிரதமர் அவர்கள் காஷ்மீரில் மாணவர்கள் மத்தியில் யோகா பயிற்சி செய்கின்றார். இந்தியா முழுவதும் சர்வதேச யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. யோகா என்பது நமது முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடையாகும். யோகா பயிற்சியின் மூலம் மன தைரியம், மன ஒருமைப்பாடு, மனநலம் ஆகியவை கிடைக்கப்பெறும். இந்த யோகா பயிற்சியை நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். குறிப்பாக வாழ்வியல் மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளான சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் ஆகியவற்றை கட்டுக்குள் வைக்கும் சிறப்பான கலையாக யோகா உள்ளது. இந்த தினத்தில் மாணவர்களோடு சேர்ந்து யோகா பயிற்சி செய்தது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இளைஞர்கள் இந்த யோகா கலையை வாழ்வின் அங்கமாக கடைபிடித்து உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரிடத்திலும் யோகா பயிற்சி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். யோகா பயிற்சி செய்து உடல் நலம், மனநலம் பெற்று சிறப்பாக வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து யோகா பயிற்சியில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு அமைச்சர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். 2014ஆம் வருடம் முதல் முறையாக நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த யோகா கலையை சர்வதேச அளவில் எடுத்துட்டு போகணும். நம்மளுடைய நாட்டில் தோன்றிய கலை, நம்மளுடைய நாட்டினுடைய பாரம்பரியம், நம்மளுடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஐநா சபையில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 177 நாட்கள், 177 நாடுகள், 177 நாடுகள் அந்த தீர்மானத்தில் ஒருமனதாக கையெழுத்திட்டு நம்முடைய யோகா கலையை சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்ட நாள் இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி 2015. அன்றையிலிருந்து இன்றைக்கு 10வது